பகத்சிங்கோட வரிகள்ல இருந்தே நான் இதை ஆரம்பிக்கிறேன். அதாவது பகத்சிங் வந்து பார்லிமெண்ட்ல முன்னிலைசினது தான் வந்து ரொம்ப பெரிய எங்களுக்காக இருந்தது. ஏன்னா அதுல இருந்து தான் வந்து அவங்க தனக்கான அரசியல் பிரச்சார ஸ்டேஜா அந்த காலத்தின் மேடையை பயன்படுத்தினாங்க. ஸோ அந்த புள்ளியில இருந்து நம்ம இப்போ அவர் பேசின வரிகள்ல இருந்து எடுத்து இந்த காலகட்டத்தில் என்னவா இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து முன்னெடுக்க நினைச்சோம், என்னவா இங்கே வந்து இந்த காலகட்டம் இந்த களம் இருக்குதுன்னு நாங்கள் அறிவுறுத்த விரும்பினோம், எதற்காக இந்த தலைப்பு வச்சோம் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லி முடிக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தாய்நாட்டின் நிலைமைகளையும் அதன் விருப்பங்களையும் அறிந்த வரலாற்று மாணவர்கள் நாங்கள். இது பகத்சிங்கோட வரி. எங்களைப் போல மற்றவர்களும் கூர்ந்து கவனித்தால் வெளித்தோற்றத்திற்கு அமைதியாய் காட்சியளிக்கும் இந்திய ஜனசமுத்திரத்தின் அடியில் பெரும் புயல் ஒன்று வெடித்து கிளம்பவிருப்பதை உணர முடியும். ஆனால் மக்களின் இந்த துயரங்களை குறித்தும் எவ்வித அக்கறையும் மற்ற இருக்கும் ஆளும் வர்க்க அரசின் கேளா செவிகளை கேட்க செய்வதும் எச்சரிக்கை உணர்வின்றி இருப்போரை சரியான நேரத்தில் எச்சரிக்கை செய்வதுமே எங்களது நோக்கமாகும். மேலும் வருங்கால தலைமுறையினராகிய இளைஞர்களால் சந்தேகத்திற்கிடமின்றி பயனற்றது என்று புரிந்து கொள்ளப்பட்டுவிட்ட கற்பனாவாத அகிம்சையின் சகாப்தம் முடிந்துவிட்டது என்பதற்கான அடையாளத்தை நாங்கள் காட்டியுள்ளோம். கேட்க மறுக்கும் காதுகளுக்கு உரத்த சத்தம் தேவை, இனி கேளா செவிகள் கேட்கட்டும். இது பகத்சிங் எழுதின. பகத்சிங்கோட இந்த வரிகளோட பின்னணியில இருந்துதான் இந்த நிகழ்ச்சியை தலல் முன்னெடுக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம இங்க நடக்கிற மேலோட்டமான அடையாளம் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், இல்ல சில அரசியல் கேலி கூத்துகளாக இருக்கட்டும், இல்ல சில விளம்பரங்களாக இருக்கட்டும், இல்ல வெற்று விளம்பரங்களாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றையும் விலக்கி விட்டு இன்னைக்கு நிதர்சன சூழலை பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பாட்டாளி வர்க்கத்துல இன்னைக்கு இந்த மக்கள்ல ஒரு சாரார் இனி வாழ வழியே இல்லை அப்படின்ற நிலையை நோக்கி ரொம்ப தீவிரமா முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி பேரங்கள், அரசியல் நாடகங்கள், இல்ல இந்த தேர்தல் ஜனநாயகம் அது மீறெல்லாம் வந்து மதிப்பு இழந்து இந்த அரச முறை அப்படின்றது, இந்த முதலாளித்துவ அரச முறை, அரச நிர்வாகம் அப்படின்றது தன்னுடைய அத்தனை முகமூடிகளையும் கலைந்து அத்தனை புனித பிம்பங்களும் அர்த்தமற்று போன ஒரு இடத்துல அது நிக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த அரசு இதற்கும் மேல தன்னுடைய பழைய யுக்திகள் பலனளிக்க முடியாது. ஏன்னா இந்த களத்துல மூலதனத்திற்கும் உழைப்புக்குமான முரண் அப்படின்றது, மூலதனத்துக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்குமான முரண்ன்றது ரொம்ப சரியா கூர்மை அடைஞ்சு நிக்குது. மக்கள் அன்றாட வாழ்க்கையில அவங்க அதை ஃபீல் பண்றாங்க. மக்கள் ஒவ்வொரு போராட்டங்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் போராட்டமா இருக்கட்டும், சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டமா இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி செவிலியர்கள் போராட்டமா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் சம்பளமே இல்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஏகப்பட்ட தொழிலாளர்களாக இருக்கட்டும், அரசை நோக்கி அவங்க நடத்துற போராட்டத்திலையும் அன்றாடம் அவங்க நடத்துற வாழ்க்கை பிரச்சனைகள்லையும் அவங்க இன்னைக்கான சூழலை, இந்த வர்க்க முரணை ரொம்ப சரியா உணர்ந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து தன்னுடைய பழைய முகமூடிகள் எல்லாம் பயன்படலை அப்படின்ற இடத்துல இருந்துதான் இவங்க புதிய புதிய அடையாளங்களையும் இந்த மூலதனம் மூலதன வர்க்கம் அப்படின்றது உருவாக்கி கொண்டு வருது. இப்போ இந்த மக்கள் பாட்டாளி வர்க்கத்தோட தத்துவத்தின் தேவையை ரொம்ப உணர்ந்து இருக்கிறாங்க. ஆனா இந்த பாட்டாளி வர்க்கத்தின் தத்துவத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய ஆட்கள் அந்த அளவுக்கு வந்து அந்த தேவையை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்கன்றத இவங்க உணர்ந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் இன்னைக்கான பதிலா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இவங்க மார்க்சியம் அப்படின்றத மறந்து திருத்தல்வாதமா இருக்கட்டும், கலைப்புவாதமா இருக்கட்டும், அது ஒரு தத்துவம் அப்படின்றத கலந்து அத்தனை வாதத்துக்குள்ளேயும் போய் சிக்கி இடியாப்பச்சிக்கல் மாதிரி அந்த விஷயத்தை கொண்டு போய் நீர்த்து போக செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு சூழல்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு துறையிலையும் நம்ம அன்றாடம் மக்கள் சந்திச்சிருக்கிற பிரச்சனைகளை பார்க்குறோம். கான்ட்ராக்ட் பிரச்சனையா இருக்கட்டும், மற்ற அத்தனை பிரச்சனைகளையா இருக்கட்டும், அத்தனை இடத்துலையும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற அழுத்தம் இன்னும் என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்னவா இங்க செயல்பட வேண்டியது இருக்கு. அப்போ இங்க மூலதனத்துக்கும் பாட்டாளி வர்க்கத்துக்குமான ஒரு முரண் இவ்வளவு முற்றி போய் இருக்கிற இடத்துல நம்ம இந்த வரலாற்று காலகட்டத்தை நம்ம எவ்வளவு சரியா பயன்படுத்திக்க வேண்டியது இருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த மக்களோட வலியையும், இந்த மக்களோட வலிமையையும், இவங்களோட
இந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத மறுதளிக்கிற தன்மையையும் இவங்களோட போராட்ட குணத்தையும் சரியா இங்க அதிகார வர்க்கத்துக்கு உணர்த்த வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. அதே நேரத்துல மற்ற எந்த வாதங்களுக்குள்ளும் அடைபடாம சரியான தத்துவார்த்த ரீதியான வர்க்க பாதையை, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நோக்கி முன்னேற வேண்டிய சித்தாந்த பாதையை முன்னெடுக்க வேண்டிய கடமையும் இருக்கு. அதுக்கான ஆயுதமா நமக்கு பகத்சிங் இருக்கிறார். ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம பகத்சிங்கையாவது சரியா பகத்சிங்கா கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா இங்க பகத்சிங்கை பத்தி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பலவித கருத்துக்கள் நிலவுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ இந்த புத்தகத்தை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்து தொகுத்து கொண்டு வந்த சிவகுமார் தோழர், அவர் ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தாரு. அந்த ஊருக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க போகும்போது ட்ரெயின்ல அவருக்கு எதிர்த்து உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் இவர் கையில புத்தகம் வச்சு படிச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவர் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பார்த்துட்டே இருந்துட்டு கேட்டிருக்காரு, நீங்க RSSல இருக்கிறீங்களா அப்படின்னு. இல்லையே, ஏன் கேட்குறீங்க, நாங்கெல்லாம் அதுக்கு நேர் எதிரான கொள்கை சித்தாந்தம் உடையவர்கள் நாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல போகும்போது, இல்ல எங்களுக்கு பகத்சிங்கை சொல்லி கொடுத்தாங்க, நான் இருக்கேன், எங்களுக்கு வகுப்புகளில் பகத்சிங்கை பத்தி தான் சொல்லுவாங்க, அதனாலதான் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இது எல்லாம் இந்த கொடுமை வரைக்கும் பகத்சிங்கே இங்க நடந்திருக்கு. அப்போ இந்த நேரத்துல பகத்சிங்னா யார் அப்படின்ற அந்த தத்துவார்த்த பின்புலத்தோட பகத்சிங்கை கொண்டு போய் நிக்க வைக்க வேண்டிய கடமையும், அதே நேரத்துல அரசியல் ரீதியா இன்னைக்கு காலகட்டத்தை நம்ம சரியா உணர்ந்து இந்த காலகட்டத்துல இருந்து சரியான விஷயங்களை முன்னெடுத்து போக வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நாங்க உணர்ந்தோம். ஸோ இந்த விஷயங்களை மக்களோட வழியை அதிகார வர்க்கத்துக்கு பறைசாற்றுறதுக்காக இருக்கட்டும், இல்ல பகத்சிங்கா முன்னெடுத்து உரத்த குரல்ல பதிவு செய்யறதுக்காக இருக்கட்டும், இல்ல இன்றைக்கும் இடதுசாரி தத்துவத்தின் கீழே பயணப்பட்டு இருக்கிற அடையாள அரசியலையும் மற்ற திருத்தல்வாதங்களையும் சிக்கி கொண்டிருக்கிற மற்ற அத்தனை பேருக்கும் ஒரு எச்சரிக்கையையும் இல்ல ஒரு கவன ஈர்ப்பையும் கொடுக்கறதுக்காக நாங்க விரும்புறோம். அதற்காகத்தான் ஒரு உரத்த சத்தம் தேவை அப்படின்னு சொல்லி நாங்க தொடர்ந்து நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த உரத்த சத்தம் இந்த காலகட்டத்துல சரியான நேரத்துல பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நோக்கி பதிவு செய்யப்படணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்தோம். அதற்காகத்தான் இந்த நிகழ்வு. கேளாத செவிகளை கேட்க வைக்க உரத்த சத்தம் தேவை, இனி கேளா செவிகள் கேட்கட்டும். செவ்வணக்கம் 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 செவ்வணக்கம். எச்எஸ்ஆர் தியாகிகளுக்கு எங்கள் தோழன் பகத்சிங்கிற்கு எங்கள் தோழன் பகத்சிங்கிற்கு எங்கள் தோழன் ராஜகுருவிற்கு எங்கள் தோழன் சுகதேவிற்கு செவ்வணக்கம் 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 செய்கின்றோம். புரட்சி நீடூழி வாழ்க, ஏகாதிபத்தியம் ஒழிக, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் நீடூழி வாழ்க.